ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வாரத்தில் ஒரு நாள் கேள்விக்கு பதில் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்ஸில் ஒரு கேள்வியை கேளுங்க, ஒரு சென்சிபிளாக கேளுங்க. அதுக்காக நீங்கள் தாசா லார்டு லபக்கு தாசான்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஒரு பொறுப்புள்ள கேள்வியை கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த தலைப்பு நேற்று ஒருத்தவங்க நல்ல மேனேஜ்மெண்ட்டை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத பற்றி கேட்டாங்க. ஜென்ரலாக இன்றைக்கி இந்தியாவோட பாப்புலேஷனில் 50% மில்லியனர்ஸ் தான். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட்டை அப்படி சூஸ் பண்ண முடியாது. நிறையா டெலகிராம் சேனல்ஸில் நிறைய கம்பெனிஸை பற்றி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பற்றி தூசி தட்டி எடுத்து கால்ஸ் வருது. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீண்ட கால முதலீட்டாளராக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு வருடத்துக்கு கீழே இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்கள கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். டே ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், இவங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தே ஆர் ட்ரேடர்ஸ். ஓகே, அவங்க வச்சுக்கக்கூடிய கால அவகாசம் ரொம்ப கம்மி. ஸோ இட் இஸ் இது ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்தா நல்ல கம்பெனி அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் அது ஒரு க்ரைட்டீரியா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டிங்கன்னா பத்தாது. திஸ் இஸ் எ வெரி 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 பிக் அண்ட் வாஸ்ட் திங். அதுவும் இப்போ எங்கள் மாதிரி ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷம் நாங்கள் ஒரு பங்கை வச்சுக்க போகையில் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவாக ஒரு மனிதரை பார்க்கல எவ்ரி ஒன் நல்ல சட்டை நல்ல பேண்ட் போட்டிருப்பாங்க, மேபி மேக்கப் போட்டிருக்கலாம், டை அடிச்சுக்கலாம். பட் ஆனால் ஷூ எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ரெஸ்ட் ரூம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இப்போ கார்ப்பரேட் செட்டப்பில் இது எல்லாமே நிச்சயமாக நல்லா தான் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதெல்லாம் நல்லா தெரியும். அதாவது மார்க்கெட்டிங் பீப்புள் நிறைய சொல்கிறது தான், கையில் பை வாயில் பொய் கழுத்தில் டை அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம், சரியா? ஸோ தே நோ இன் அண்ட் அவுட். பட் இதையும் தாண்டி இப்போ பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மேனேஜ்மெண்ட்டை போய் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஏஜிஎம் அட்டன் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரீட்டைல் பீப்புள் நம்ம வீட்டில் உட்கார்ந்தே எப்படி நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத பற்றி நம்ம பேசுவோம், சரியா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ டிவிடெண்ட் இஸ் த ஒன் க்ரைட்டீரியா. பட் அது மட்டுமே பத்தாது. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு வர்றாங்களா, அதாவது நம்ம சம்பாதிக்கிற லாபத்தை பணம் போட்டவங்களுக்கு பிரித்து கொடுக்குற அளவுக்கு மனசு இருக்கா? நிறையா கம்பெனிஸ் டிவிடெண்டே கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. தட் இஸ் ஒன் கான்செப்ட். அதாவது வில்லிங்னஸ் டு ஷேர் த ப்ராஃபிட். அதாவது இன்வெஸ்டர்ஸை மதிக்கிற கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கணும், சரியா? அப்புறம் டேக்ஸ் எவ்வளவு கட்டுறாங்க, கன்சிஸ்டன்சி இருக்கா? இப்போ 24%னா 24%, டாப் லைன் கூட கூட டேக்ஸ் கூடிக்கிட்டே போகுதா கரெக்டாக? இல்லை எவ்வளோ தூரம் விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு தூரம் வருஷம் வரி கட்டுறாங்க, கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி பர்சன்டேஜ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனரில் போய் அந்த கம்பெனியை அடிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சோஃபார் பார்க்காட்டியும் பரவாயில்ல. எதுவுமே நம்ம கற்றுக்கிட்டு வரப்போகிறதில்ல. ஆனால் இடையில நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக தான், மேலே வர வர இன்னும் நிறைய டீட்டெயில் கற்றுக்கணுங்கிறக்காக தான் பேசுகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று, முதலீட்டாளர்கள் பெரிய பண்ணுற தப்பு, ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறதே கிடையாது. அதில் அசட்ஸில் இன்டான்ஜிபிள் அசட்ஸ்ன்னு இருக்கும். இன்டான்ஜிபிள் அசட்ஸ்னால், இப்போ ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க புக்ஸை விட கூட இருக்கிற மதிப்பு பிராண்டு, அதுக்கு வேல்யூ பண்ணியிருப்பாங்க. அதுதான் இன்டான்ஜிபிள், மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த வேல்யூவேஷனையும் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் டிப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணுவாங்க. அதை நியாயமான முறையில் பண்ணுறாங்களா இல்லை விரோதமாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனிஸ் அக்வயர் பண்ணுறது, வாங்கிறது, மெர்ஜ் பண்ணுறது, அதில் இருக்க லாஸ் எல்லாத்தையும் கொண்டு இதில் கன்சாலிடேட் பண்ணுறது, ரிசர்வ்ஸை எவ்வளோ தூரம் ஈட்டப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஸோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ், அக்வைசிஷன்ஸ், மெர்ஜர், ஸ்பின் ஆஃப், ரிவர்ஸ் மெர்ஜர் எவ்வளவு தூரம் நடக்குதுன்னு பாருங்கள். நிறையா பிர்லா குரூப்பில்
இப்படி தான் நம்ம வேல்யூ பூரா நிறைய எரோட் ஆயிருக்கு. தே டூ கீப் ஆன் ரீஸ்ட்ரக்சரிங். பிர்லா குரூப்பில் எவ்வளவு கம்பெனி இருந்தது, இன்றைக்கி வந்து கிராசிம், அல்ட்ராடெக், இந்த மாதிரி ஒரு ஃபியூ கம்பெனிஸ் தான் பெரிய முதலீட்டாளர்களை ரிவார்ட் பண்ணியிருக்கு. மற்ற கம்பெனிஸ் எல்லாம், அதாவது ஒரு கம்பெனி எல்லாமே ரேடியல் டயர் போனதுக்கப்புறம் பயாஸ்டு டயரில் போய் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ முதலீட்டாளர்கள் பணத்தை வந்து ப்ராப்பராக கையாளுறாங்களா, இல்லை எவ்வளவு தூரம் இந்த மெர்ஜர் ரிவர்ஸ் மெர்ஜர் பண்ணையில் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது, எங்கே எந்த அசட் எங்கே கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து பார்க்கணும். அதாவது பப்ளிக் மணி ஒன்றும் இல்லை, சிம்பிள். அவங்க இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குழுமத்தோட மேனேஜ்மெண்ட்டில் பாலிசி இருக்குது. அந்த பர்டிகுலர் சிஇஓ, அதாவது சேர்மனாக இருக்கட்டும் இல்லை எம்டியாக இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு வர்றதா இருந்தால் ஆஃபீஸ் காரில் இந்த காரில் தான் அலவுட். ஹோண்டா சிட்டினா ஹோண்டா சிட்டி தான் அலவுட். நீ பிஎம்டபிள்யூ வச்சுக்கோ, பென்ஸ் வச்சுக்கோ, உன் பர்சனலுக்கு வச்சுக்கோ, அது ஆஃபீஸ்க்கு அதில் வரக்கூடாது. அது வந்து தெர் இஸ் எ லிமிட். ஒரு ஆடிட்டருக்கு கொடுக்குறாங்கன்னா அவர் போகிறதுக்கு தான், நாட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. அந்த அளவுக்கு அவங்க கார்ப்பரேட் கவர்னன்ஸில் வந்து ரொம்ப குறியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முறையை வந்து கையாளுறாங்களா? அதே மாதிரி ஒரு மும்பை பேஸ்ட் கம்பெனி, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க பப்ளிக் பணத்தில் ஒரு ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் நான் அந்த பேர் போட்டு நான் பார்த்துருக்கேன், அது அந்த புக்ஸில் தான் இருக்குது, நான் அதையும் பார்த்துட்டேன். சரியா? ஸோ நம்ம பணத்தில் ஜெட் அவங்க வச்சுக்கிறனால நமக்கு என்ன வேல்யூ கிடைக்க போகுது? அதனால் இப்போ ஒரு 300-400 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா அதில் நமக்கு அதனால் ப்ரொடக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு பெரிய பீப்புள். அவங்க வீட்டுக்கு போகையில் அங்கே நிறையா கார்ப்பரேட்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு அவரோட பையன் வந்து சொல்லார், அப்பா இது ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம கூட இங்கே கம்பெனியில் ஒன்று வாங்கலாமே அப்படின்னு கேட்டாப்புல, சின்ன பையன். அதுக்கு அந்த அப்பா அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு வேணும்னா பிடிச்சிருக்குன்னா பர்சனலில் வாங்கிக்கலாம், கம்பெனியில் வாங்குறதுங்கிறது அடுத்தவங்களோட பணம், அதனால் ப்ரொடக்டிவிட்டி ₹1 போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்க முடியும் நீ சொல்லு, அதை செய்வோம், இல்லைன்னா இப்போவே இந்த மனசில் வந்து எரைஸ் பண்ணிவிடு அப்படின்னு ஒரு தந்தை வந்து பையனுக்கு அறிவுறுத்தினார். தட் ஷோஸ் தட் த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு அவங்க கூர்மையாக அடுத்தவங்களோட பணத்தை அவங்க கையாளுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்கு கம்பெனியில் இருந்து தான் நிச்சயம் போகும். அதனால் அவங்க வாழ்க்கையை சிம்பிளாக வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒரு சோ கால்டு ஜென்டில்மேன் கம்பெனி, அவர் அதே மாதிரி தான் பப்ளிக் பணத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய உல்லாச மாளிகை ஒன்று கட்டியிருக்காரு. அது வந்து அட் வாட் காஸ்ட் அண்ட் ஹூஸ் காஸ்ட், தட் இஸ் த மேட்டர். அதில் வந்து நமக்கு என்ன ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் அதனால் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ பப்ளிக் மணியை பர்சனலுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் நிச்சயமாக. அப்புறம் இதையும் தாண்டி அவங்க வந்து இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட்ஸில் வந்து டைவர்சஸ் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் நிறையா இருக்குது. ஃபஸ்ட் அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்களா? தட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இது வந்து பர்சனல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் கூட இருக்கவங்களாலே இருக்க முடியலை அப்படின்னீங்கன்னா பொதுமக்களுக்கு என்னத்தை நியாயம் கிடைக்கும்? எந்த லெவலில்? அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி, ஆனால் அது நல்ல வழியில் வரணும் அப்படிங்கிறதா மேட்டர்ஸ் யார். அது வந்து இல்லீகலாக வர்ற பணம் தேவையில்லை அப்படிங்கிற லெவலில் இருந்தால் தான் நாளடைவில் வந்து கம்பெனியை கொண்டு செலுத்த முடியும். ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அவங்க விஷன் அண்ட் மிஷன் படி தே கேன் டேக் இட் இன் அ ரைட் டைரக்ஷன். இல்லைன்னா பாதியிலே விட்டுட்டு போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஸோ ஒரு கூட இருக்கவங்களோட ஒத்து போக முடியாட்டின்னா தென் ஹவு ட்ரூ டு அஸ் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உருவாகும். பட் அதையும் தாண்டி சில கம்பெனிஸ் நல்லா வேல்யூ பண்ணுறாங்க. பட் வி ஹாவ் டு கிவ் வெயிட்டேஜ் ஃபார் தட் ஆல்சோ அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதுக்கப்புறம் வந்து கம்பெனி வந்து எவ்வளவு பர்சனல் கம்பெனிஸ் ப்ரைவேட்டாக அவங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கம்பெனி இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கும், இங்கே எல்லாத்தையும் தயாரித்து இவங்கள்ட்ட இருந்து அவங்க வாங்கி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ த மார்ஜின் கோஸ் டு தர் ப்ரமோட்டர் கம்பெனி. ஸோ அது வந்து நியாயமான முறையில் நடக்குதா, கரெக்டான விலைக்கு, அதாவது 5% இங்கே கொடுத்துருவாங்க லாபத்தை, அவங்க 50% எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளவு கம்பெனிஸ் இவங்க ப்ரமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுல தெரியும். சும்மா ஆர்ம்ஸ் ஆஃப் லெங்த் அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. இன்னொன்று, இந்த கம்பெனிலேருந்து ரிலேட்டட் பார்ட்டி கம்பெனிஸ்க்கு எவ்வளவு கடன் போயிருக்கு, எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஆடிட்டருக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 35 லட்ச ரூபா கொடுக்குற கம்பெனிக்கு பதிலாக அவங்க வந்து 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அவங்க என்டையர் குரூப் கம்பெனிஸ்க்கும் உள்ள ஆடிட் ஃபீஸ் இங்கேருந்து தான் போகுது.
அப்படிங்கிறது அர்த்தம். யூ ஹேவ் டு கம்பேர் வித் த காம்படிட்டர்ஸ். இது வந்து காம்படிட்டர்ஸ் 10 கம்பெனியோட இது சுமார் ஒரு 3000 கோடி கம்பேர் பண்ண டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிக்கு வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் டு 50 லட்சம் ஆடிட்டர் ஃபீஸ் வரும். பட் அதுக்கே 1 கோடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னீங்கன்னா யூ ஹேவ் டு ரைஸ் த ஐப்ரோஸ். ஓகே, அதே மாதிரி இதே மாதிரி தொழிலில் அவங்க ப்ரைவேட்டில் வச்சுருக்காங்களாங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு இன்ஸ்டியூஷனோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸோ ஒரு ஸ்டேக் எடுக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வெயிட்டேஜ் எல்லாமே பார்ப்பாங்க. வெறும் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடில் 5 வருஷத்துக்கு போட்டு வச்சுட்டு ட்ரெயிலிங் 12 மந்த்ஸ் 12 மாதத்துக்குள்ள இபிஎஸ்ஸை போட்டு ட்ரெயிலிங் பிஇயை போட்டு நம்ம வேல்யூ பண்ணுறது மட்டும் கிடையாது. ஒரு லாங் டேர்ம் ஆங்கிளில் லாஸ்ட் 20 வருஷத்தில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்திருக்கு, அந்த 20 வருஷத்தில் அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு லேபரை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள சலுகைகள் ப்ராப்பராக இருக்கா, அங்கே வந்து என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா. ஸோ ஒரு இட்ஸ் அ வெரி பிக் ஓஷன். ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் பணம் 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 மட்டும் கிடையாது. இட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். வாட் இஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்கிறவங்க நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர். அதுக்கப்புறம் சப்ளையர், வெண்டார், கஸ்டமர்ஸ், லேபர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஹவு தே ஹேண்டில் எவ்ரி ஒன், தட் இஸ் த மேட்டர். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்ணி அப்ரூவல் வந்ததுக்கு டான்ஸ் ஆடின ப்ரமோட்டரையும் பார்த்தோம், இன்னைக்கு அவர் ஸ்டெப் டவுன் பண்ணதையும் பார்த்தோம், கண்ணீர் விட்டதையும் பார்த்தோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ரன் என்டர்பிரனர் முதல்ல கம்பெனி ஆரம்பித்து ஐபிஓவில் 1000 கோடி 2000 கோடி இல்லை 40,000 கோடியை பார்க்குறாங்கன்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது இன்றைக்கி வந்து மக்கள் மறந்துட்டாங்க, இன்ஸ்டிடியூஷன் மறந்துட்டாங்க. ஜஸ்ட் ப்ராடக்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஹவு தே ஹேண்டில் பிக் மணி, தட் இஸ் த வே வி ஹேவ் டு திங்க் இட். கட்டாயமாக நீண்ட கால முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியில் தான் அணுகுமுறை செய்ய வேண்டும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனராகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.